நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். புதுமையை என்றென்றைக்கும் விரும்பி ரசிக்கிற விஜய் டிவி நேயர்களே, தினமும் உங்களை ஒரு புதிய பயணத்தில் அழைச்சிக்கிட்டு போற ஒரு புதிய பரிமாணத்தோட வர ஒரு புதுமையான நிகழ்ச்சி தான் இந்த முதல் வணக்கம். தமிழகத்தில் உள்ள 6 கோடி தமிழ் மக்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் மகிழ்விக்க வந்தது தான் இந்த வித்தியாசமான நிகழ்ச்சி. வித்தியாசமான நிகழ்ச்சின்னு சொல்றோம், அது எப்படி வித்தியாசம் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? கரெக்ட் ஜேம்ஸ். தினம் காலையில் ஆச்சுன்னா பால்காரம் வந்தாச்சா, பேப்பர் வந்துருச்சா, மெட்ரோ வாட்டர் வந்துருச்சா, வேலைக்காரி வந்தாங்களான்னு எவ்வளோ ஆவலோடு எதிர்பார்க்குறீங்க. அதே மாதிரி இந்த முதல் வணக்கம் நிகழ்ச்சியும் வந்துருச்சான்னு வெகு சீக்கிரம் எதிர்பார்க்க போறீங்க. நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள்னா எல்லோருக்குமே அவருடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், இப்படி எல்லா விசேஷமான நாட்களும். ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் தேதிக்கு பின்னாடியும் ஒரு சரித்திரமோ ஒரு சாதனையாளரோட சாதனையும் ஆச்சரியப்பட வைத்த சம்பவங்களும் இப்படி நிறையா இருக்குது. இன்னைக்கு அக்டோபர் 1, இன்னைக்கு முதல் வணக்கம் முதல் முறையாக அரங்கேறது இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு. ஆனால் இதே அக்டோபர் 1க்கு பல சரித்திர சிறப்புகளும் இருக்குது. எஸ் ஜேம்ஸ், தமிழகம், தமிழ் மக்கள், தமிழ் திரையுலகம் இது அனைத்துக்கும் பெருமை தேடி கொடுத்த நடிகர் திலகம் பத்மஸ்ரீ சிவாலிய சிவாஜி கணேசன் பிறந்த நாள் இன்னைக்கு தாங்க. நவரசமூட்டும் பல கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. ஜேம்ஸ், ஒன்று தெரியுமா, நான் கர்ணனை பார்த்தது கிடையாது, ஆப்வியஸ்லி கட்டபொம்மனை பார்த்தது கிடையாது, வஉசியை பார்த்தது கிடையாது. இவங்க எல்லாரை பற்றியும் நினைச்சா சிவாஜியோட முகம் தான் என்னோட மைண்டுக்கு வருது. அந்த அக்டோபருக்கு அப்படி ஒரு சிறப்பு அம்சம் அவரால் கிடைச்சிருக்குது. ஆமாம். இப்போ அயல் நாட்டில் பிறந்து இந்தியாவை நேசித்து இந்தியாவுக்காக பாடுபட்ட ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க அன்னி பெசன்ட். அவங்க பிறந்ததும் இதே அக்டோபர் 1 தான். 1978ஆம் ஆண்டுல பெண்ணின் குறைந்த திருமண வயது 15லேருந்து 18 மாற்றப்பட்டது இதே அக்டோபர் 1ஆம் தேதி தான். அது தவிர ஆணுக்கும் 18லேருந்து 21 வயசா மாற்றினதும் இதே தேதியில தான். இன்னைக்கும் ஜப்பானில் ஓடிட்டு இருக்கிற அதிவேக ரயில் புல்லட் ட்ரெயின் அது முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது 1964ஆம் வருடம் இதே அக்டோபர் 1 தான். இதெல்லாம் மாத்திரம் இல்லை ஜேம்ஸ், முதல் வணக்கத்தோட இந்த முதல் பாகத்துல இந்த முதல் நாள் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கலைவாணரோட செல்ல பிள்ளையா இருந்தவர், பல திரைப்படங்களுக்கு பாடலாசிரியராகவும் கதாசிரியராகவும் இருந்திருக்காரு. அது மாத்திரம் இல்லை, அந்த காலத்துல நாகேஷ் நடிச்ச பல படங்களுக்கு வசனமும் எழுதியிருக்காரு. திருவாளர் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் நம்ம எல்லாரையும் வில்லுப்பாட்டோட மகிழ்விக்கிறதுக்கு சிரிக்க வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போய் பார்க்கலாம். சிரிப்பு 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 காலை எழுந்தவுடன் சிரிப்பு, காலை எழுந்தவுடன் சிரிப்பு, காலை எழுந்தவுடன் சிரிப்பு 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 சிரிப்பு. தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு ஆனவம்பை ஊரும் இசக்கை துந்துமியோடு, துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடே சிரிப்பு சிந்தனை வணக்கம். வி ஃபார் விக்டரி. ஆமா விஜயன், விஜய் வில்லு பத்தியா வீ இருக்கு பத்தியா. ஆமாங்க. பகவத்கீதையில ஒரு அருமையான வாசகம் சொன்னா, என்னங்க, விஜயனும் வில்லும் இருக்க இடத்துல எல்லாமே வெற்றின்னு சொல்லி சொன்னா. விஜய் இருக்கு, ஆமா வில்லு நான் இருக்கு, ஆக எல்லாமே வெற்றி, சந்தோஷம், வெற்றி வெற்றி எங்கணும் வெற்றி. அருமையா சொன்னீங்க. வில்லோட உங்களை பார்க்கும் பொழுது என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா என்ன ஒரு கலகலாவோ, என்ன ஒரு கலகலப்போ, அந்த கலகலப்பு அப்படியே ஒண்ணு உங்கள்ட்ட கேட்கணுங்க. பொதுவா இந்த வில்லு வேட்டைக்கு தானே பயன்படும் இல்லையா? இப்ப பாட்டு பாட வந்திருக்கு, எப்படி இது சொல்லட்டுமா? இது கேட்க பல கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த வில்லுக்கு ஒரு கதை இருக்கு. அதுக்கு ஒரு கதை. ஆமா, அத சொன்ன நல்லபடி சிரிக்கணும், நல்லபடி சிந்திக்க வேண்டிய விஷயத்தை சொல்ல போறேன். நையாண்டி, கேலி, கிண்டல், ஒருத்தர் பத்தி பரிகாசம் பண்றது, நக்கல், அந்த மாதிரி பண்றதுக்கு அதெல்லாம் சிரிப்பே அல்ல. சிந்திக்கணும், சிரிக்கணும். அப்படிப்பட்ட அருமையான விஷயம் சொல்ல போற கேளுங்க. ஒரு ராஜா வேட்டைக்கு போனார். சரிங்க. வேட்டையெல்லாம் ஆடி முடிச்சது வருத்தப்பட்டார். என்ன மந்திரி அதுக்குள்ள உட்கார்ந்தாரு. மந்திரினார் என்னன்னா எந்திரி, சீட்டு கிடைச்சா உட்கார்ந்துறதா எந்திரி. ஒரு விஷயம் சொன்னா, இது வரைக்கும் பல பிராணிகளை கொன்னுட்டனே, இது பாவம் இல்லையா? இந்த பாவம் தீர்றதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார். ராஜா பாடலாம் அப்படின்னாரு. பாடலாம், அது ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன சுதி சரணுமே இருக்கு, என்ன செய்யறது? உங்களுக்கு சுதி சரம் நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஒரு பாட ஆரம்பிச்சாரு. சொல்லி பாடுறேன். ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது, பக்க வாத்தியங்கள் இருக்கு சொல்லி வேணுமே. பக்க வாத்தியமா ஒன்னு சொல்றேன். இதுவரை கொலைக்கருவியாக இருந்த வில்லு இருக்குல்ல, அதை கலைக்கருவியாக கால அப்படி மாட்டி வச்சு தட்டுங்க, பாடுங்க. பாடுறேன். இன்னும் ஒரே ஒரு தயக்கம் அப்படின்னு, காட்டுதே கச்சேரியா அப்படின்னு கேட்டேன். கச்சேரிக்கு ஞானம் தான் வேணும்.
லொகேஷனை பொறுத்து என்ன இருக்கு. ஞானம் உள்ளவன் எங்கேயும் பாடலாம், ஞானம் இல்லாத மேடையில கூட திண்டாடுவான். நீங்க பாடுங்க ராஜா, நாங்க பக்கத்துல இருந்து தாளம் போடுற ராஜா அப்படி சொல்லி சொன்னான். பக்க வாத்தியம் என்னதுன்னா வாத்தியம் சொல்லிட்டேன்னா இது வச்சா வில்லு சாய் அப்படின்னா நம்ம தேன் கொண்டு போறதுக்கு ஒரு குடம் கொண்டாந்தமே அதை அப்படி தட்டி வச்சு தட்டி பாடலாம் அப்படின்னு சொன்னான். அதை கர்நாடக இசை வித்வான்கள் அல்லவா கடம் என்று தட்டுவார்கள், நாம் குடம் என்று தட்டலாமா அப்படி ராஜா கேட்டார். சரி இதுல ஏன் வித்தியாசப்படுத்தி நாட்டை குழப்புறீங்க, கவுத்தி போட்டா கடம் நிமித்தி வச்சா குடம் நீங்க வச்சு தட்டுக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னது பாட ஆரம்பிச்சார் ராஜா. அப்ப ஆரம்பிக்கும் போது ஒண்ணு கேட்டாரு, இப்ப நான் பாட போறேன், ஒரு பொசிஷன்ல உள்ளவன் யாராவது ஒருத்தர் ஆமாங்க சொன்னா தானே எனக்கு உற்சாகமா இருக்குல்ல, அப்படி பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க எதுக்கு இருக்கோம் ஆமா போடத்தானே பாருங்க. அன்னைக்கு வந்து ஆமாயா, இன்னைக்கு வரைக்கும் நாட்டுல ஆமா 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 ஒரு பொசிஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் முதல்ல என்ன வார்த்தையை சொல்றது அப்படின்னு சொல்லி இந்த ராஜா மந்திரிட்ட கேட்டார். சரி மந்திரி சொன்னாரு தந்தரத்தோடு பாடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னை தந்தோம், கலைஞர்கள் தன்னை இந்த கலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா அன்னைக்கு ஆரம்பிச்ச வில்லு நல்ல முதல்ல ஒரு பாட்டு என்ன தெரியுமா, தந்தரத்தை பாடிட்டு பாடறியேன் படிப்பறியேன் படிப்பறியேன் பாட்டில் உள்ள வகையறியேன் வகையறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்தறியேன் நான் வீட்டில் உள்ள பொருளறியேன் பொருளறியேன். இப்ப இப்படி பாட முடியாது, பாடறியேன் படுப்பறியேன் எழுத்தறியேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றான். அரியேன் அரியேன் மேடையில வந்து சொல்றியப்பா, எல்லாம் அறிஞர்ப்பா அட்வான்ஸ் கொடுத்து கூட்டு வந்தேன், மேடையில வந்து இப்படி கலந்துருக்கீங்க அப்படின்னு இப்ப சொல்லி சொல்றான். அறிவோம் அறிவோம்னு சொல்லி மாத்திக்கிட்டோம். ராஜா பார்த்தாரு, இத பாடினது மழை பெஞ்சது, வில்லிசை பாடினால் மழையா நாட்டுக்கு நன்மையா அப்படி சந்தோஷப்பட்டது, மழையில நனைஞ்சுக்கிட்டே பாடினார். எப்படி தெரியுமா, மழை பொழியணும், எப்படி மழை பொழியோணும் விளையோணும் பூமி பொதி பொதியாக விளையோணும் ஜாமி, மழை பொழியோணும் விளையோணும் பூமி பொதி பொதியாக விளையோணும் ஜாமி. உலகாளை பசுமாடு ஆடு பண்ணை தொழில் நீடும் படியே மெய்பாடு பட்டு எளியார்தம் உறவே கொண்டாடு பட்டு எளியார்தம் உறவே கொண்டாடு குரல் வழிநாடு அதுவே மேம்பாடு குரல் வழிநாடு அதுவே மேம்பாடு. இங்கே நல்லோர்க்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் தான் மழை பொழியோணும் மழை பொழியோணும் இன்னைக்கே பொழியோணும் விளையோணும் பூமி பொதி பொதியாக விளையோணும் ஜாமி. இன்னைக்கு பாருங்க சில ஊர்ல மழை பெய்யணும்னு எங்க வெள்ளு பாட்டு வச்சிருவாங்க சொல்வாங்க. அப்படி பெய்யட்டான்னு சொல்ல தெரியுமா, மழை நாளைக்கு பெய்ய போதுன்னு வச்சிருக்க சூழ்நிலை முந்தின நாள் பண்ணிடுவோம். என்னைக்குமே பாருங்க கோழி கூவி பொழுது விடுகிறது இல்ல, ஆனால் தமிழ்நாட்டு கோழி கட்டிக்கார கோழி என்ன செய்யும், பொழுது விடியற நேரமா பார்த்து கூவி இதுக்கு ஒரு நல்ல பேருங்கிறது அந்த மாதிரி வில்லு பாட்டாங்க சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நாட்டுக்கு வந்தது நல்லபடி இலக்கணத்தை அதுக்கு வகுத்தாங்க. அந்த வில்லுல இருந்து வீணைங்கிறது பிறந்ததுங்க. அப்படிங்களா? ஆமா. எப்படி தெரியுமா, சொல்லுவாங்க பாருங்க அம்மா. கலைவாணி மீட்டும் வீணை கருவியின் உயிராம் நரம்பொலி வில்லிசை கலைவாணி மீட்டும் வீணை கருவியின் உயிராம் நரம்பொலி வில்லிசை கலைவாணி மீட்டும் வீணை குடமென இடப்புறம் கடம் தரும் லய சுகம் தொடும் அதன் வாய்ப்புறமே தெங்கு மரம் தரும் பாளையிலே தந்தன் தோமென முழங்கிடுமே அதன் நடுவில் இசை கூத்தென முழங்கிடும் கலைவாணி மீட்டும் வீணை கருவியின் உயிராம் நரம்பொலி வில்லிசை கலைவாணி மீட்டும் வீணை பம்பை உருமி தக்கை தாளம் சித்துடுக்கை தரும் ஒலியே தொம் தொம் தகதிமி தகஜுனுதா சல் சல் சலங்கை மணி ஒலியே நடுநாயக புலவர் வீசுகோல் வீசிட கலைவாணி மீட்டும் வீணை கருவியின் உயிராம் நரம்பொலி வில்லிசை கலைவாணி மீட்டும் வீணை வில்லிசை. பல அரிய கருத்துக்களை சின்ன சின்ன நகைச்சுவை தோரணங்கள் மூலமா சொல்லி நம்மளை சிந்திக்க வச்சாரு கவிஞர் சுப்பு ஆறுமுகம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு முதல் வணக்கத்தினுடைய அடுத்த பகுதியில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விஜய் டிவி இன்னையிலிருந்து வழங்கி கொண்டிருக்கிற புதிய நிகழ்ச்சியான முதல் வணக்கம். பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானம் வளர வளர பாரம்பரியமான பல விஷயங்களை நம்ம மறந்துக்கிட்டே இருக்கிறோம்.
இப்போ பாருங்க, அந்த காலத்துலலாம் நமக்கு வீட்டில் யாருக்காவது ஜலதோஷம் தலைவலினா உடனே பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அதிமதுரம் அரைநெல்லியை வச்சு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, நம்மளுக்கு உடனே சரியாயிடும். ட்ரூ. ஆனால் இப்போ அதே ஜலதோஷம் தலைவலிக்கெலாம் எடுத்த உடனே கெமிஸ்ட் கிட்ட ஓடி போயிட்டு ஃபார்மசிக்கு ஓடி போயிட்டு ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுடுறாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ப்ராக்டிஸ். காது வலி போய் திருகு வலி வந்த மாதிரி ஆயிடுங்க சைடு எஃபெக்ட்னால. ரொம்ப கரெக்ட். இப்படி அலோபதி மெடிக்கேஷனை ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்மளே எடுத்துக்கிறனால உடனடி நிவாரணம் வேணால் கிடைக்கலாம், ஆனால் கூடவே ஒரு டேஞ்சர் இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ். உடனடி நிவாரணமும் கிடைச்சி சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம நம்புகிற ஒரே விஷயம் பாரம்பரிய வைத்தியம் தான். அதனால ஹாஸ்பிட்டல், டாக்டர், மெடிக்கல் ஷாப்லாம் வேண்டாம்னா சொல்றீங்க? அப்படி சொல்லலை. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்படி ஓடி போய் நம்மளே ஒரு கஷ்டத்தை வரவழைச்சிக்கிறத விட வீட்டிலே இருக்கிற நல்ல விஷயங்களே, பாதகம் இல்லாமல் இருக்க விஷயங்களை ஏன் நம்ம பயன்படுத்திக்க கூடாது? அப்படிப்பட்ட அந்த பாரம்பரிய வைத்தியத்தை தான் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பாட்டி வைத்தியத்தை ஒரு பாட்டி நமக்கு சொல்லி தர போறாங்க. சொல்ல போறது இல்ல ஜேம்ஸ், பாட போறாங்க, நீங்க பாருங்க. ஆயி மகமாயி அங்காள ஈஸ்வரியே, ஆயிரங்கண் உள்ளவளே, காக்க வேணு நல்லாத்தா, நோவு நொடி இல்லாம 100 வருஷம் வாழ நீதாருள வேணும், மக்கள் எல்லாம் காக்க வேணும். தாயி மகமாயி எல்லாரையும் நல்லா வெயிடி, நோவத்த வாழ்வு குறவத்த செல்வம்னு சொன்னாங்க. எங்க நோவு தான் வராம இருக்கா, இல்ல வைத்தியனுக்கு தான் துட்டு கொடுக்காம இருக்கமா? ஏதோ என்ன மாதிரி பழைய கட்டைகள்லாம் கை வைத்தியத்தை பிடிச்சுக்கிட்டு தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் அப்படிம்பாங்க. எனக்கு மூத்தவங்க சொன்னதெல்லாம் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். கேட்கறவங்க கேட்கறாங்க, கேட்காதவங்கள விட்டுருவோம். இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில விடியல்ல வாச தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியே நிழல் ஆடிச்சு. யாருடான்னு பார்த்தா மாயாண்டி பைய வந்து கோணிக்கிட்டு நிக்கிறேன். என்ன பாண்டேன், வாழ்வு பிடிச்சுக்குச்சுன்னா. அடே, அது வாழ்வு பிடிக்கல, வாயு பிடிப்பா இருக்கும், வாழைக்காயை தின்னுருப்ப அப்படின்னு அவனை உட்கார வச்சுட்டு கொஞ்சம் சுக்கு காப்பி போட்டு கொடுத்தேன். நாளைக்கும் வா போட்டு தரேன், எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னேன். சுக்கு காப்பி என்ன பெரிய கம்ப சூத்திரமா? ஒன்றும் இல்லை. இம்புட்டு மல்லி, அதான் தனியா, அப்புறம் இம்புட்டு மிளகு. உங்களுக்கு காலனா தெரியுமா? தெரியாது. நாலனா தெரியுமா? 25 பைசா. 4 25 பைசாவை வச்ச அளவுல ஒரு சுக்கு, இம்புட்டு சீரகம், இம்புட்டு ஓமம். இது எல்லாத்தையும் வெறும் சட்டியில போட்டு இலை வறுப்பா வறுத்து இதுல போட்டு நங்கு 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 நங்குன்னு நல்லா பொடிச்சு வச்சுட்டீங்கன்னா அடுப்புல 1.5 டம்ளர் தண்ணியை வச்சு சில்லு கருப்பட்டியை போட்டு, அதான் பனை வெல்லத்தை போட்டு, இந்த பொடியில 2 ஸ்பூன் போட்டு தட்டை போட்டு மூடி அடுப்பு அணைச்சிருங்க. கொஞ்ச நேரத்தை நல்லா இருத்து அதுல இம்புட்டு பாலை ஊத்தி குடிச்சிங்கன்னா வாழ்வாவது பிடிப்பாவது. இல்லாட்டி என்னால இந்த வயசுல குனிஞ்சு கோலம் போட முடியுமா? நாளைக்கு மாயாண்டி வருவேன், அதுக்குள்ள நான் 3 வாட்டி காப்பி குடிச்சிருவேன்ல. நல்லதெல்லாம் தான் ஒரு தடவை சொன்னா உங்களுக்கெல்லாம் மண்டையில ஏறாதே. இன்னொரு வாட்டி சொல்றேன். சுக்கு காப்பியில என்னெல்லாம் போடணும்னு. இம்புட்டு தனியா மல்லி, இம்புட்டு மிளகு, சுக்கு, இம்புட்டு சீரகம், கொஞ்சமா ஓமம். இது எல்லாத்தையும் சட்டியில போட்டு, வரட்டு சட்டியில போட்டு நல்லா வறுத்து இதுல போட்டு நல்லா சுக்க போட்டு தட்டி நல்லா பொடியா இடிச்சு நீங்க எடுத்து வச்சுக்கிடலாம். அடுப்புல வெந்நிய காய வச்சு சில்லு கருப்பட்டியை போட்டு இந்த பொடியில 2 ஸ்பூன் போட்டு தட்டை போட்டு மூடிடுறீங்க. கொஞ்ச நேரத்துல இருத்து விட்டு பாலை அதுல ஊத்தி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், வாய்வு கிடையாது, பிடிப்பு கிடையாது, வாழ்வு நல்லாவே இருக்கும். நேத்து இந்த வேலம்மா பொண்ணு கைப்புள்ளைய தூக்கிட்டு ஓடியாந்தா. என்னடி இது வேகாத வெயில்ல எப்படி புள்ளைய தூக்கிட்டு வரேன்னு கேட்டேன். அப்பதான் பிள்ளைக்கு 6-7 வாட்டி பேதி ஆயிருச்சு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா. பிள்ளைக்கு என்னத்தை கொடுத்தேன்னு கேட்டேன். ஒண்ணுமே கொடுக்கலையாம். அடி பாவி, தண்ணி சத்து இல்லாம புள்ள காஞ்சு போயிரும்ல, முதல்ல நீ என்ன தரணும் தெரியுமான்னு சொன்னேன். இதுக்கு மூத்தவங்க ஒரு பாட்டே வச்சிருக்கிறாங்க. பேதி கண்ட புள்ளைக்கு தண்ணி சத்து காயாம உப்பு 1 சிட்டிகை, 1/2 கைப்பிடி சர்க்கரை,
காய்ச்சின தண்ணியில கலந்து தர வேணுமே. நல்லா விளங்குதான்னு கேட்டேன். இம்புட்டு உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, இம்புட்டு சர்க்கரைய நல்லா காய்ச்சி ஆறின தண்ணியில போட்டு நல்லா கலக்கி பிள்ளைக்கு கொடுத்துட்டா அந்த தண்ணி சத்து காயாம புள்ள பொழைச்சுக்கிடும். அப்புறமா ஆரோர் விட்டு கஞ்சி கொடுத்துக்கலாம், தண்ணியா பாலை கொடுத்துக்கலாம். இருந்தாலும் முதல்ல செய்ய வேண்டியது என்ன? இது எல்லாரும் மரமண்டையில ஏத்திக்க வேண்டியதுங்க. வேதி கண்ட புள்ளைக்கு தண்ணி சத்து காயாம உப்பு ஒரு சிட்டிகை, அரைக்கைப்பிடி சர்க்கரை காய்ச்சின தண்ணியில கலந்து தர வேணுமே. இதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. முதல்ல அதை செஞ்சு பிடுங்க. இதுதான் கை வைத்தியத்துல முதல்ல நீங்க கத்துக்கிட வேண்டியது. பொதுவா பாட்டி சொல்லை தட்டாதேன்னு சொல்லுவாங்க. இந்த முதல் வணக்கம் நிகழ்ச்சியோட பாட்டி வைத்தியம் பாகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பாட்டி வைத்தியத்தையும் நீங்க தட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் உங்க எல்லாரையும் முதல் வணக்கம்னு சந்திக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல் வணக்கம் நிகழ்ச்சியோட அடுத்த பாகத்துல நம்ம ஒவ்வொரு குடும்பத்தோடய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். இப்போல்லாம் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டேன்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் முழுக்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சிலர்கிட்ட இது பற்றி கேட்டப்போ வருஷம் முழுக்க அவங்கள நினைக்கிறது இல்லை, இந்த ஒரு நாளையாவது நினச்சிக்கிறமேன்னு சொல்கிறாங்க. பொதுவாக ரோட்ல யாரையாவது சந்திச்சோன்னா வீட்டில் பெரியவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்போம். அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சரி, எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் முதியோர் இல்லத்துலன்னு சொல்கிறாங்க. முதியோர் இல்லங்கள், தட் இஸ் ஓல்ட் ஏஜ் ஹோம்ங்கிற இந்த கான்செப்ட், வெஸ்டர்ன் கான்செப்ட் இப்போது தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் பரவலாயிட்டு வருது. இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஜேம்ஸ். ரொம்ப கரெக்ட். இந்த முதியோர் இல்லத்தை பற்றி பலவிதமான ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கூட இந்த முதியோர் இல்லத்துக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. இந்த இளைய தலைமுறை தங்களுக்கு தர முடியாத சந்தோஷத்தை தங்களுக்குள்ள தாங்களே ஏற்படுத்திக்கிட்டு ரொம்ப மகிழ்வோடு இருக்கிறாங்க. அக்டோபர் 1 முதியோர் தினமும் கூட. இந்த நாளில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு நம்ம போய் பார்க்குறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு முதியோர் இல்லத்துக்கு இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். கரும்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஊத்துக்கோட்டை தாலுகாவைச் சேர்ந்த ஒரு சிறு கிராமம். இங்குள்ள இயற்கை வளத்தையும் பசுமையையும் விட இங்கு வாழும் மக்களின் அன்பும் வரவேற்பும் முதலாய் இந்த ஊருக்குள் நுழையும் யாருடைய நெஞ்சத்திலும் பதிந்துவிடும். இந்த சின்னஞ்சிறிய கிராமம் என்பது ஒரு மண் சாலையும் அதை சார்ந்த 30 சிறிய வீடுகளும் தான். இங்கு வாழும் மண்ணின் மைந்தர்கள் இருளர்கள் எனப்படும் இனத்தைச் சேர்ந்தவர்கள். பாம்பு பிடித்தல், எலி பிடித்தல் போன்றவை இவர்களுடைய தொழில். இது தவிர்த்து ஈசல் என்கிற பூச்சியை இவர்கள் உணவாகவும் உட்கொள்கிறார்கள். படி ரூபாய் 20 என்று தாங்கள் பிடிக்கும் ஈசல்களை இவர்கள் விற்பனையும் செய்கிறார்கள். என் பேர் எல்லம்மா. மாம்பாத்தில் இருந்தோம். மாம்பாத்திலேருந்து இந்த பேக்கில் அந்த பேக்கில் ஓத வந்தோம். இந்த பேக்கில் கட்டணும், அந்த பேக்கில் கட்டணும். இங்கே வந்த பேருக்கு நாங்கள் இங்கேயும் வந்து கஷ்டப்பட்டோம். இங்கேயும் வந்து கஷ்டப்பட்டு தொடப்போம் அத்தை துண்ணுவோம். இப்போ கையில் அடப்பாட்டாங்கன்னா அங்கே போய் நெல் கிலோ பொறிக்க வந்து சாப்பிடுவோம். அது எல்லாம் பண்ணாக்கா சும்மா இருப்போம். ஒரு ஆள் சாப்பிட்டு ஒரு ஆள் சாப்பிட மாட்டோம். இன்று இங்கு வசிக்கும் எல்லம்மாள் போன்ற பெண்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக உயர்ந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் இந்த மக்களின் முன்னேற்றத்தில் சிறப்பு அக்கறை கொண்டு தொண்டாற்றி வரும் ஷேர் அண்ட் கேர் என்னும் தொண்டு நிறுவனம். 1984ஆம் ஆண்டு வாக்கில் ஸ்டீஃபன், கார்மெல் ஆரோக்கியசாமி எனும் 2 சமூக சேவர்களால் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் சுமார் 15 ஆண்டுகளாய் ஆதரவற்ற அனாதைகள், விதவைகள் மற்றும் குழந்தைகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். அருகில் உள்ள 8 கிராமங்களிலும் இந்த நலப்பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இது தவிர வறுமையால் வாடும் வயது முதிர்ந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் ஊக்கத்தொகையாக நபர் ஒருவருக்கு 50 ரூபாய் வீதம் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படுகின்றது. இந்த பகல்நேர காப்பகத்தில் கலந்து கொள்கின்ற முதியோர்கள் நிறைய பேர் பெண்கள். இவங்க கணவர் இழந்திருக்காங்க. இவங்களுடைய குழந்தைகள், ஒரு சில குழந்தைகள் இருந்தாலும் அவர்கள் வெவ்வேறு இடத்துல இருப்பதனால இந்த முதியோர்களுக்கு எந்தவித உதவியும் செய்ய முடியாத நிலைமை இருக்காங்க. எந்தவித வருமானமும் இல்லை அவங்களுக்கு. அதனால தான் இவங்களெல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுத்து எங்களுடைய முதியோர் பகல்நேர காப்பகத்தில் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகின்றோம். இங்கு வாழும் மக்களில் பெரும்பாலானவர்கள்
தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள். பல ஆண்டுகளாய் வறுமை, கொத்தடிமைத்தனம் போன்ற சமூக அவலங்களில் சிக்கி அவதியுற்ற இம்மக்கள் ஷேர் அண்ட் கேர் தொண்டு நிறுவனத்தின் உதவியோடு தங்கள் வாழ்க்கை தரத்தை இன்று உயர்த்தி கொண்டுள்ளனர். இதுபோன்ற சீர்திருத்த பணிகள் வேலக்காபுரம் மற்றும் கச்சூர் கிராமங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. முதியோர்களுக்கு பயன்படும் வகையில் முதியோர் மையம் ஒன்றும் இங்கு செயல்பட்டு வருகின்றது. அங்கு அவர்களது அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதுடன் மருத்துவ உதவி மற்றும் உடைகளும் வழங்கப்படுகின்றன. வயதானவர்களும் தங்கள் வயதை ஒத்த நண்பர்களுடன் பேசி மகிழ இந்த காலை நேர முதியோர்கள் மையம் பயன்படுகிறது. என் பேர் மின்னலம்மா. எனக்கு 2 பிள்ளைங்க 4 பொங்க. எனக்கு ஏதாவது அது இடத்துல கட்டி கொடுத்துட்டோம். எதுப்பா நான் இப்போ பொங்கல் அன்றைக்கி போய் நான் எதுனா நல்ல மாதிரிக்கா நல்லா சாப்பிட்டு வருவேன். பிள்ளைங்களும் எனக்கு சாப்பாடு தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் இவ்வளோ வசதி அவனுக்கு பிள்ளை நட கிடையாது. அவனுக்கு ஓரானா மாதத்திலே ஓ வெண்ணிலா, ஓ மதுரை வெண்ணிலா, ஒரே மாதம் கர்ப்பிணியா ஓ வெண்ணிலா. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவர்கள் வாழ்ந்தாலும் தொண்டு நிறுவனங்களின் மூலம் இவர்கள் அடைந்திருக்கும் சில சிறப்பான வாய்ப்புகள் இவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் வெளிச்சத்தை நோக்கியும் நகர்த்தி செல்கிறது. ஓ வெண்ணிலா, ஓ மதுரை வெண்ணிலா, நான் 2 மாசம் கர்ப்பிணியா ஓ வெண்ணிலா. என் கச்சூர், என் பேர் காளன். நாங்கள் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்த முதியோர் விழா கொண்டாடுறோம். எங்களுக்கு எந்த விதமான குறைபாடு இல்லாத இந்த 11 வருஷமாக இந்த முதியோர் இது நாங்கள் விசேஷமாக கொண்டாடிக்கிறோம். எங்கள் குழந்தை குட்டி பேரம் பேத்திக்கெல்லாம் துணிமணி எல்லோரும் அங்கிள் ஐயா தராரு. இப்போது எங்கள் கிராமத்துக்கு 56 சர்வீஸு மீட்டர் சர்வீஸு வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த 11 வருஷமாக அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதியோர் இது நாங்கள் விசேஷமாக கொண்டாடிக்கிறோம். எவடே எவடே எவடான சேலினி நின்று சுடகானோ மத்திக்கு பயமோ சந்த ఎవడో ఎవడో నీ కలలోచన వాడో ఎవడో ఎవడో. இந்த அக்டோபர் 1ஆம் தேதி இந்த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த ஏஜ்டு நான் இந்த குழந்தைங்க பெரியவங்களை மதித்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள தன் வீட்டில் வச்சு அவங்க கூட வாழணும். அப்போ தான் அந்த சந்தோஷம், அந்த குடும்பம் முழு சந்தோஷம் இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அந்த வளர்ச்சியும் நம்மளுக்கு அது அவங்க பெரியவங்களுடைய விஸ்டம், அவங்களுடைய எவ்வளவோ அவங்க கடந்த காலத்தில் எவ்வளவோ அவங்க அவங்களுடைய அறிவு அதுவும் இட் வில் கோ டு த யங்கர் ஜெனரேஷன். ఏనాదిలో ఎర్రగడ్డలో ఇల్లడి చెట్టు కింద మల్లి మగ్గునా ఏనాదిలందరూ ఎత్తపోయారా ఏనాదిలందరూ ఏనాదిలందరూ ఎత్తపోయారే వాళ్ళ దేవగరి சொல்லோன தேவపోయారే. முதல் வணக்கம் நிகழ்ச்சிக்கு நடுவில் சூடான செய்திகள் உங்களுக்கு முதல் பிரதி பகுதியில் காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு முதல் வணக்கம் மறுபடியும் தொடரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் நம்மளுடைய முதல் வணக்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. பொதுவாக முகம்னு சொன்னால் நம்ம கண்ணாடியில் பார்க்குற அந்த ஒரு முகம் மட்டும்தான். முருகனுக்கு 6 முகம் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே பல முகங்கள் உண்டு. ஆனால் நம்மளுடைய ஒரு முகம் தான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் உண்டு. வெரி ட்ரூ ஜேம்ஸ். இப்போ உங்களில் பல பேர் ஆஃபீஸ் கோவர்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஒர்க்கை தவிர பல்வேறு ஹிடன் டேலண்ட்ஸ் இருக்கலாங்க. மேபி உங்களில் சில பேர் ரொம்ப நல்லா பாடுவீங்களா இருக்கும், இல்லை நல்லா வரைவீங்களா இருக்கும், இல்லை ரொம்ப நல்லா ஜோக் சொல்லுவீங்களா இருக்கும். பட் உங்களோட இந்த மற்ற முகங்கள் எல்லாம் உங்களை சார்ந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, தெரிஞ்சிருக்கவும் முடியாது. அந்த மாதிரி பல பிரபலங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அந்த பிரபலங்களுடைய மற்ற முகங்கள் உங்களுக்கு படம் பிடிச்சு காட்டுறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய இந்த பகுதி. ஆமாம், இன்னைக்கு முகங்கள் பகுதியில் அதே மாதிரி ஒரு பிரபலமான பாடகரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் ரொம்ப இளம் வயசுலேயே இசைத்துறையில் தனக்காக ஒரு இடத்த அமைச்சுக்கிட்டாரு. கர்நாடக இசைத்துறையில் மாத்திரம் இல்லை, திரை இசைத்துறையிலையும் இவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குங்க. பிரபலமான பாடகர் உன்னிகிருஷ்ணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அவரோட மற்ற முகங்களை இன்னைக்கு நாம் முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் முகங்கள் பாகத்தில் பார்க்கலாம். எல்லோருக்கும் எங்கள் 2 பேருடைய முதல் வணக்கம். மக்களுக்கு தெரிஞ்சது என்னுடைய பாட்டை பற்றி. பட்
பாட்டுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு கிரிக்கெட்டர். எனக்கு கிரிக்கெட் மேலே பயங்கர பைத்தியம். சின்ன வயசில் இருந்தே நான் நிறைய கிரிக்கெட் ஆடியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னுடைய அப்பா தான். என்னோடய ஸ்கூல் சாந்தோம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் எனக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து கிரிக்கெட்டுக்காக என்னை வந்து அவங்க ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அந்த மார்க் லிஸ்ட்டு கூட பார்க்கவே இல்லை. என்னை சேஞ்ச் த ஸ்கூல். நான் முதல்ல ஆசான் மெமோரியலில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஷிஃப்டட் டு சாந்தோம் அண்ட் ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி. கிரிக்கெட்னால அவங்க சேர்த்துட்டாங்க. சின்ன வயசில் நிறைய ஆடிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு சைட் பை சைட் மியூசிக்கும் கற்றுட்டு இருந்தேன். பட் கிரிக்கெட்டில் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதில் தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஈவினிங்லாம் போய் ஆடுறது அந்த மாதிரி. ஆனால் பாட்டெல்லாம் ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன். சும்மா வாத்தியார் வருவார், கற்றுக் கொடுப்பாரு, அவர் பாட்டு போயிடுவார். ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸாக தான் நான் வந்து கிரிக்கெட்டை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா கெரியர் சேஞ்ச் ஆகிடுது. நான் மியூசிக் வந்துட்டேன். அப்போது ஐ ஹேட் டு சூஸ். ஏன்னா ஒரு லைஃப்பில் அந்த சின்ன வயசில் ஒரு சமயத்தில் படிப்பு இருந்தது. எல்லாருக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சின்ன வயசில் எந்த துறைக்கு நம்ம போகலான்ற ஒரு கன்ஃபியூஷன் எப்போவுமே இருக்கும். எனக்கு வந்து 3 இது இருந்தது. ஒன்று பாட்டு இருந்தது, கிரிக்கெட், அப்புறம் எஜுகேஷன். ஸோ எனக்கு வந்து நான் நிறைய படித்து பர்சனல் மேனேஜ்மெண்ட் பண்ணி லா பண்ணி ஐ வாண்டட் டு குவாலிஃபை மை செல்ஃப். அப்புறம் ஒர்க் எங்கேயாவது நல்லா வேலை பண்ணி ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் கிரிக்கெட்லேயும் நல்லா வரணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால் நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன் வரைக்கும் ஆடியிருக்கேன் நான். ஸோ இது 3 சைட் பை சைடு இப்படியே கொண்டு போயிட்டே இருந்தேன். ஆனால் லைஃப்பில் இது ஒரு பாயிண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம சீரியஸாக பண்ண முடியும். அது மட்டும் நான் புரிஞ்சுட்டேன். அதனால் ஒரு பாயிண்ட் இல்லை லைஃப்பில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் மியூசிக் தான் ஜெயிச்சது. அதனால் மியூசிக் தான் நான் மெயினாக இப்போது எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கார்ஸ். அதாவது நான் இந்த சின்ன சின்ன கார் மாடல்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போவும் அது பண்ணிகிட்ருக்கேன். அது அப்பப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து திட்டுவாங்க, என்ன இது சும்மா இந்த கார்லாம் வாங்கிட்டு குழந்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க. பட் எனக்கு ரொம்ப அந்த கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். புது மாடல்ஸ் வந்து வாங்கிட்டே இருப்பேன். மேரேஜ் எனக்கு 1994 நவம்பர் 9th வாஸ் எங்கள் வெட்டிங் இன் முதல்ல குருவாயூரில், அப்புறம் கேலிக்கட்டில். நிறைய ஃபங்க்ஷன் இருந்தது. 2 வாட்டி கல்யாணம் பண்ணோம். கல்யாணத்துக்கு முன்னாடி we used to meet. I sometimes go to Calicut. அவங்க இங்கே வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது we just go out for drives in Calicut and Madras and also. So even in Bangalore we have gone. ஸோ எப்பாவது அந்த இடத்துக்கு போனால் எங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப சிரிப்பு வரும். ஆனால் யாருக்கும் தெரியாது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் முதல் வாட்டி நாங்கள் 2 பேரும் we went abroad. எனக்கு கச்சேரி யூஎஸில் நெக்ஸ்ட் இயர். அதுக்கு 95 we went abroad for my first concert tour to US, Carnatic music concert tour. And 1997 we had our first child, Vasudev Krishna வந்து is extremely active. எப்போவுமே he likes to play. இதே தான் விளையாட்டு தென் பாட்டு. he likes music, to listen to music. ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் கீபோர்ட் he goes and I've given him one keyboard. So அப்பப்போ he goes and plays on that. Something he'll be playing. It may not make any sense, but ஏதாவது ஒரு கார்டை பிடிச்சிட்டு he will be fiddling something he'll be playing. லைஃப்பில் மறக்க முடியாத அந்த இன்சிடெண்ட் வந்து என் ஒய்ஃபோட டெலிவரி டைமில் I was not in Calicut. I couldn't be there. ஏன்னா அந்த டேட் ரொம்ப முன்னாடி வந்துடுது.
அதுக்குள்ளே நான் ப்ரோக்ராம் ஒன்று ஆக்செப்ட் பண்ணியிருந்தேன், போகாமே இருக்க முடியும். ஸோ அங்கே போய் மாட்டின்ட்டேன். ஸோ அது வர முடியாது, ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. ஸோ அது இப்போவும் சொல்லிட்டு இருப்பேன், யூ ஆர் நாட் தேர். The one great thing I admire him is he won't shout. Because I am short-tempered, but he won't shout. Even there is any problem, எது இருந்தாலும் he won't. He's very cool and he's cool. He'll take it very easily. As far as my music is concerned, she's very critical and she doesn't accept anything very easily. I've learned classical music from Mathur P. Harihar Iyer and Palai C.K. Ramachandran. And I've learned dance for 20 years. But a lot of people ask me, why can't you are living in Madras, why can't you continue your dance? But adukko, if you are doing something, you have to practice, daily practice. You have to go to a class. So I don't want to, maybe after few years. இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு கொடுத்த தமிழ் மக்கள், இசைத்துறையில் இருக்கிறவங்க, அதாவது சினிமா இல்லாமல் சினிமாவும் கர்நாடக இசை துறையிலையும் இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் பப்ளிக் அண்ட் ஆல் தி அதர் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். என்னுடைய ஃபேமிலி, மை ஒய்ஃப், மை பேரண்ட்ஸ், என்னுடைய தாயார் தகப்பனார், இவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ஒரு ஃபேமிலி லைஃப் வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம ப்ரொஃபஷனையும் நல்லா சந்தோஷமாக பண்ண முடியும். தட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ பேசிக்லி பிலீவ் இன் என்ஜாயிங் லைஃப். லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும், ஷுட் பி என்ஜாயபிள். ஏன்னா ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கூடாது. நம்மளை இருக்கிற வச்சுட்டு we have to enjoy life. முகங்களை பார்த்தோம். இப்போ வந்து ஃபேஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல் வணக்கம் நிகழ்ச்சியில் வர்ற அடுத்த பகுதி பெண்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி. காலையில் 8 மணிக்கு பஸ் ஸ்டாப்பில், ரயில்வே ஸ்டேஷன்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே வந்தோம்னா கலர் கலராக அப்படியே அழகான பெண்கள் கூட்டம். அப்படியே ஊட்டி ஃப்ளவர் ஷோ போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. அதனால தான் தினம் நீங்கள் ஸ்டுடியோக்கே லேட்டாக வரீங்கன்னு தெரியுது ஜேம்ஸ். மம்தி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இப்போ பெண்களுக்கு எவ்வளவோ வகையான உடைகள் இருக்குது. சேலை இருக்குது, சல்வார் கமீஸ் இருக்குது, மிடி இருக்குது, பேண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் அதிகமான பெண்கள் சல்வாரோடையே நடமாடுறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்குது ஜேம்ஸ். இது நார்த் இந்தியன் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சவுத் இந்தியாவில் ரொம்ப பாப்புலர் ஆகிறதுக்கு நிறையா காரணம் இருக்குது. முதல்ல வந்து 6 கஜமோ 8 கஜமோ ஒரு புடவையை கட்டி சிங்காடிச்சுட்டு கிளம்புற டைத்தை விட ஒரு சல்வார் கமீஸை மாட்டிட்டு கிளம்புற டைம் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸர். அது மாத்திரம் இல்லை, ட்ரெயின்லையோ பஸ்லையோ இடம் பிடிக்கிறதுக்கு இது கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ். 2 வீலர் ஓட்டுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸுங்க. அண்ட் லேடிஸ்னாலே கொஞ்சம் வீணாக தான் இருப்பாங்க. சல்வார் கமீஸ் போட்டாங்கன்னா வயசை வெயிட்டை ரெண்டையும் குறைச்சும் காட்டும். இல்லை, இந்த விஷயத்தில் பெண்கள் நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க, அதிர்ஷ்டசாலிகள். இப்போ ஆண்களுக்கு பாருங்கள், எங்களுக்கு வேட்டி சட்டையை விட்டால் அந்த பேண்ட் சட்டை தான். அதுலேயும் நீங்கள் போடுற மாதிரி எல்லா கலரும் எங்களால் போட்டுற முடியாது. இப்போ பெண்களுக்கு எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதுலேயும் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட சில அழகான டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த ஃபீல்டில் ஒரு மோர் தேன் 6-7 இயர்ஸாக இருக்கிறேன். இட் இஸ் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ஸ்லேயும் கலர்ஸ்லேயும் கட்ஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. கலர்ஸ் இப்போல்லாம் ரொம்ப பிரைட் கலர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பேஸ்டல்ஸ் போட்டிருந்தாங்க, பட் அந்த காலத்துக்கு பிரைட் கலர்ஸ் இருந்தது. பட் நவ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரைட் கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கட்ஸ் பார்த்தீங்கன்னா லாங், ஷார்ட் எல்லாமே அந்த காலத்தில் வந்ததே திருப்பி இப்போ வந்து ஷார்ட் ஃபேஷனுக்கு வந்திருக்கு. அந்த ஸ்லீவ்லெஸ் இஸ் பீன் ஃபேஷன், மெகா ஸ்லீவ்ஸ், சின்ன கை, குட்டை கை. ஸோ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பார்த்திங்கன்னா பழசே தான் திருப்பி இப்போ ஃபேஷனாக வந்திருக்கு.
எம்ப்ராய்டரிஸ் எடுத்திங்கன்னா there's so lot of varieties in machine, hand, needle works. இப்போ அதில் வெரைட்டிஸ் ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி ஃபேஷனாக எப்படி நெக்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அதுதான். இப்போ காட்டன் சிந்தட்டிக்ஸ் ரெண்டும் டிசைன் பண்ணும்போது காட்டன்ஸ் எடுத்திங்கன்னா இப்போ செட்டிநாடு பார்டர்ஸ், தட் இஸ் த வெரைட்டிஸ் ஃப்ரம் செட்டிநாடு, அதுலேருந்து செக்ஸ் பார்டர்ஸ் யூஸ் பண்ணி அது யோக்கா பண்ணி அதில் எம்ப்ராய்டரிஸ் பண்ணி ஹேண்ட் ஒர்க் நீடில் ஒர்க்ஸ் சம்மந்தப்பட்டு பண்ணுவோம். இப்போ எம்ப்ராய்டரி வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி தாந்தியான்னு சொல்லுவாங்க, கோலாட்டன்னு சொல்லுவாங்க, இந்த டான்ஸிங் போஸ் இருக்குது பாருங்கள், அது ஒரு ஸ்மால் ஒரு இதை எடுத்துட்டு ஒரு நெக்லைன் டிஃப்ரெண்ட் பார்டர் கொடுத்துட்டு இது யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து சில்க்ஸில் பியூர் சில்க்ஸில் இல்லை மிக்சர் ஆஃப் சில்க்ஸ்லாம் இந்த மாதிரி ஒர்க்ஸ் கொஞ்சம் கிராண்ட் எலப்ரேட் பண்ணி, அதாவது ஊர்வலம் சொல்லிட்டு பொசிஷன் சொல்லுவாங்க பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் கண்டினியூட்டி ஆக்கிட்டு யோக் வரைக்கும் கொடுத்துருக்கோம். இது பார்டராவோ கையாவோ வெறுமை கூட கொடுக்கலாம். இது வந்து ஒரு கண்டினியூஸ் யோக் மாதிரி பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்குது. இட்ஸ் ஊர்வலம் எம்ப்ராய்டரி. இது வந்து ருத்ராட்சா பார்டர் வந்து இப்போ காலர்ஸ்க்கு யோக்ஸ்க்கு பேனல் மற்ற தான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க. இது பார்டர்ஸாகவே ஃபுல்லாக ஸ்லீவ்ஸ் ஃபுல்லாக பார்டராக டச் பண்ணி இங்கே யோக் ஃப்ரண்ட் பேக் ஃபுல்லாக பார்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வார்லின்ற எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். வார்லி வந்து ஒரு வகையான பெயிண்டிங், அது ஒரு மாதிரி இன்வெர்டட் ஸ்கொயர்ஸில் இருக்கிற ஃபிகர்ஸ், அதை யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரியாக டிஃப்ரெண்ட் டிசைனாக பண்ணியிருக்கேன். எனிதிங் நார்த்தில் பார்த்தீங்கன்னா சல்வார்ஸ் லேட்டஸ்ட் கலர்ஸ் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நார்த் இந்தியன் கல்ச்சரே வந்து சல்வார்ஸ் போடுறது தான். நம்மளது வந்து இப்போ தான் ஓரளவுக்கு மாறிட்டு வந்துட்டுருக்கு. சல்வார் கமீசஸ் போட்டாலும் அவ்வளோ லேட்டஸ்ட் வந்து இங்கே சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஐ மீன் அங்கே வந்து பெரியவங்க ஃபார் எக்ஸாம்பிள் 40 வயசு 50 வயசு அவங்க கூட சல்வார்ஸ் வந்து ஷார்ட்டில் இருந்தால் போடுவாங்க. இங்கே வந்து 40 வயசு ஒன்று போடுறதுக்கு முதல்ல ஹெஸ்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட ட்ரெடிஷனல் வந்து சாரி சல்வார்ஸ்னு போடும்போது வந்து அவ்வளோ ஃபேஷன் அக்செப்ட் பண்ண, அதாவது நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து அங்கே முடிகிற ஸ்டேஜில் தான் இங்கே ஆரம்பிக்குது. அங்கே வந்து ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 months ஒரு 1 year ஆனதுக்கப்புறம் தான் இங்கே வந்து கேட்குறாங்க அதோட ஃபேஷன். பொதுவாக பிரபலமான ஒரு ஆள் ஒரு விஷயத்த சொல்லி மேலும் பிரபலம் ஆகிறத விட சாதாரணமான ஒரு மனுஷன் வந்து ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணி ரொம்ப ஈஸியாக பிரபலம் ஆகிடுவாருங்க. ரொம்ப சரி மம்தி. அதாவது தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு சின்ன ஊரில் இருந்த ராமர் பிள்ளை இன்னைக்கு இந்தியா முழுதும் பேசப்படுறாருன்னா அவர் ஆரம்பிச்ச அந்த மூலிகை பெட்ரோல் விஷயம்தான். ஆமாம், அது மாத்திரம் இல்லை, இப்போ அரசியலில் நிறைய பேர் ஒரு சாதாரண பொசிஷனில் இருப்பாங்க, திடீர்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும், ஓவர் நைட்டாக அந்த ஆள் வந்து பாப்புலர் ஆகிடுவாருங்க. அதை மாதிரி இந்த வாரம் உலகம் முழுக்க ஒரு நல்ல விஷயத்துக்கோ சர்ச்சைக்குரிய விஷயத்துக்கோ பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு 5 பேரை தான் இந்த பகுதியில் சந்திக்க போகிறோம். இந்த வாரம் 5வது இடத்தில் பாகிஸ்தான் அதிபர் முஷ்ரஃப். புலிவாலை பிடிச்ச கதை தான் இவருக்கு. பாகிஸ்தானில் பின் லேடனுக்கு ஆதரவு பெருகிக்கிட்டு வருது. இப்போ அமெரிக்காவோட நெருக்குதலையும் சமாளிக்கணும், உள்நாட்டு குழப்பங்களையும் எதிர்த்து போராடணும், இந்தியாவுடனான உறவையும் காப்பாற்றியே ஆகணும். இப்படி 4 பக்கமும் சிக்கல் இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காரு. இந்த வாரம் 4வது இடத்துல தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா. இந்திய அரசியலில் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து ஜெயிக்கிற அரசியல்வாதிகளில் முதன்மையாக இருக்கிறாரு செல்வி ஜெயலலிதா. எத்தனையோ வழக்குகள் இருந்தாலும் மக்களோட அபார ஆதரவுனால ஆட்சியை பிடித்தவர் இவர். நீதிமன்றத்தில் பதவியிறக்கம் செய்தாலும் மக்கள் மன்றத்தில் நின்று வென்று இவர் மீண்டும் அரியணையில் அமர்வாரா? செல்வி ஜெயலலிதா இந்த வாரம் 4வது இடத்தில். அரசியல் கிரிக்கெட்டில் 11வது பேட்ஸ்மேனாக இருந்தவர் ஒரே நாளில் கேப்டனாக மாறின அதிசயம் நம்ம தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கு. ஓ, இவர் தான் முதலமைச்சரா அப்படின்னு ஜனங்க கேட்குற அளவுக்கு ஆயிருக்கிற தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான் இந்த வாரம் 3வது இடம். இழுபறியா பதவியேற்ற ஜார்ஜ் புஷ்ஷுக்கு பதவியேற்ற சில மாதங்களிலே ஒரு தனி மனிதனால உலகப்போர் வரும் அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலை உருவாகியிருக்கு. உலக நாடுகளோட கைகோர்த்துக்கிட்டு
தீவிரவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முனைப்போடு ஜார்ஜ் புஷ் இந்த வாரம் 2வது இடத்தில். அமைதியானவர்னு ஆசிரியர்களால் சொல்லப்பட்ட ஒசாமா பின் லேடன் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளோட வில்லனா சித்தரிக்கப்பட்டிருக்காரு. நியூயார்க் ட்ரேட் சென்டர் மேல விமான தாக்குதல் நடத்தி முன்னணி வல்லரசு நாடான அமெரிக்காவையே நிலைகுலைய செய்தவர் இவர். ஒட்டுமொத்த உலக பார்வையை தன் பக்கம் திருப்பி ஒற்றை ஆளாக வல்லரசு நாடான அமெரிக்காவுக்கு சவால் விடும் ஒசாமா பின் லேடன் இந்த வாரம் 1வது இடத்தில். எங்களுடைய இந்த முதல் வணக்கத்தினுடைய முதல் நாளுக்காக நீங்க பலவிதமான எதிர்பார்ப்புகளோட காத்துட்டு இருந்திருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்த திருப்தி எங்களுக்கு ரொம்பவே இருக்கு. உங்களுடைய பிஸியான காலை வேளையிலையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதும் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு உற்சாகமா நீங்க பார்த்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை காலை இதே முதல் வணக்கம் நிகழ்ச்சியில பல்வேறு பல்சுவையான நிகழ்ச்சிகளோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது மமதி, ஜேம்ஸ் வாசந்தன். வணக்கம்.